গাছ আমাদের শুধু ছায়া বা অক্সিজেনই দেয় না, অনেক সময় প্রশান্তিও এনে দিতে পারে। তামিলনাড়ুর শোকাহত এক পিতার কথাই ধরা যাক। পুত্র হারানোর শোক কাটাতে তিনি ক্রমাগত বৃক্ষরোপণ করে চলেছেন, আর সেই সব গাছেদের তিনি সন্তানের মতোই স্নেহ, ভালোবাসা, যত্ন দিয়ে আগলে রাখছেন। তার ব্যক্তিগত এই কার্যক্রম একটি রুক্ষ পাহাড়কে সবুজে রূপান্তরের স্বপ্ন দেখাচ্ছে। கவலைப்படாத, நான் இருக்கிறேன். বাবা, நான் இருக்கிறேன்டா. আমি তোমার যত্ন நான் নেব। இருக்கிறேன். பார்க்க তোমাকে না முடியலடா, দেখে ஒன்னும் আমি বাঁচবো பார்க்காம কি করে? இருக்க முடியலடா என்னால. তামিলনাড়ুর উত্তরাঞ্চলের কাঞ্চনগিরি পাহাড়ের এই ছোট্ট গাছগুলোর সঙ্গে মুনুসামির এক আলাদা সম্পর্ক গড়ে উঠেছে। স্কুলের পরীক্ষায় ফেল করার পর 2021 সালে তার ছেলে আমুধু আত্মহত্যা করে। এই আঘাত পুরো পরিবারটিকে নাড়িয়ে দেয়। মুনুসামি একেবারে ভেঙে পড়েছিলেন। நான் ஒரு டைம்ல என் பையன் தவறிட்டது போது இறந்து போகணுன்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். இந்த மலையே சுத்திட்டு ஒரு ஆண்டுகளா சுத்திட்டு இருந்தேன். ஒரு ஆண்டுகள் கழிச்சு தான் இந்த முடிவு நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு தான் நான் நம்ம குழந்தை ஒரு குழந்தை தான் போச்சு, 5 லட்சம் குழந்தைங்களா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இது பண்ணிட்டு வரேன்। মুনুসামি সিভিল ইঞ্জিনিয়ারের চাকরি ছেড়ে দিলেন। কাজ তার কাছে অর্থহীন হয়ে উঠেছিল। তার ছেলে প্রায়ই মায়ের সাথে এই পাহাড়ে সময় কাটাত। তাই এখানেই মুনুসামি তার সন্তানের নৈকট্য অনুভব করেন এবং গাছ লাগান। ஐயா, இங்க இருக்கிறது எல்லாமே மரம் அல்ல, மர குழந்தைகள். আমার কাছে সাধারণ গাছ নয়, இந்த நான் பார்க்கறது ஒவ்வொன்றுமே সন্তান সম மர குழந்தைகளா தான் பார்க்கறேன்। என்னுடைய இசை அமுதா தான் பார்க்கறேன்। ধরিত্রী মায়ের কোলে গাছ লাগানোর সময় আমি এদের ஒவ்வொரு டைமும் নিজের ছেলের মতো করে பூமி தாயில জড়িয়ে ধরি। கிண்டி வைக்கும்போது என்னுடைய மகனா தான், என் இசை அமுதா தான் நினைச்சு முத்தமிட்டு தான் கொடுப்பேன்। நான் என்னுடைய மகனை தினந்தோறும் +2 தான் அவனை தினந்தோறும் அவன் தூங்கி ஏந்ததுமே எப்போ ஏந்து வெளியே வருவாப்லன்னு பார்த்துட்டு தான் முத்தம் கொடுத்து தான் அது மாதிரி தான் இந்த மர குழந்தையை நான் பூமி தாயின் மடியில் வைக்கும்போது முத்தமிட்டு தான் வைப்பேன்। ছেলের মৃত্যুর 1 বছর পর মুনুসামি গাছ লাগানোর এই প্রকল্প শুরু করেন। এ পর্যন্ত তিনি 3000-এরও বেশি চারা গাছ লাগিয়েছেন। 25 வகையான நாட்டு மரங்கள் தான் நான் வைக்கிறேன்। ஆலமரம், அத்தி, இலுப்பை, புங்கன், வேம்பு, நெல்லி, நாவல், இந்த மாதிரி வகையான நாட்டு மரங்களை நான் வளர்த்துறேன்। மரக்குழந்தைங்க அரசாங்கம் மட்டுமே கொடுக்கல, நாங்களும் சொந்த பணத்திலையும் வச்சு பண்றோம்। எங்களுக்கு நான் இது வரைக்கும் ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் நான்। তামিলনাড়ু বন বিভাগ মুনুসামির এই কাজে সমর্থন দিচ্ছে। এটি রাজ্যের ব্যাপক বনায়নের লক্ষ্যের সঙ্গে সামঞ্জস্যপূর্ণ। কৃষিকাজ, নগরায়ন এবং চামড়া শিল্পের কারণে হওয়া পরিবেশগত ক্ষতিপূরণে এটি সাহায্য করে। মুনুসামির বাড়ি রানীপেট জেলায়, যা এই দূষণযুক্ত শিল্পের একটি প্রধান কেন্দ্র। তবে অনেক স্বেচ্ছাসেবক পরিবেশ রক্ষায় আগ্রহী। তারা মুনুসামিকে গাছ লাগানোর কাজে সাহায্য করতে এগিয়ে এসেছেন। வெப்பம் ஜாஸ்தியாகிறதுனால மரம் செடி கொடி எங்குமே இல்லை, அதனால வெயில் மழையில கூட அந்த அளவுக்கு மரம் இல்லை। இங்க லெதர் கம்பெனி நிறைய இருக்குது, அதனால இந்த லெதர்ல அவங்க கெமிக்கல்ல வர தண்ணி எல்லாம் லேண்ட்ல ஃபுல்லா டிராப் ஆயிட்டு அந்த தண்ணியோடைய தன்மையே கெட்டு போச்சு। இப்போ இந்த மாதிரி மரம் வைக்கிறதுனால, மரம் வச்சு மழை பெஞ்சு தண்ணி பூமியில நல்லா தேங்கி நல்லா ஆத்துல நல்லா தண்ணி போச்சுன்னா நல்லா தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும்। রানীপেট জেলা প্রশাসন এই অঞ্চলে মুনুসামের কাজের গুরুত্ব বুঝে তাকে গ্রিন চ্যাম্পিয়ন অ্যাওয়ার্ড প্রদান করেছে। এই পুরস্কার পেয়ে তিনি তার প্রকল্প চালিয়ে যেতে আরও দৃঢ় প্রতিজ্ঞ হয়েছেন। মুনুসামি এখন তার ছেলে ইসাই আমুধুর নামে একটি বৃক্ষ ব্যাংক প্রতিষ্ঠা করেছেন, যার মাধ্যমে স্থানীয় বাসিন্দাদের মধ্যে বিনামূল্যে 1 কোটি চারা বিতরণ করা হবে। நம்ம குழந்தை ஒரு குழந்தை தான் போச்சு, 5 லட்சம் குழந்தைங்களா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இது பண்ணிட்டு வரேன்। அதை விட ஆனந்தம் வேற எதுவுமே இல்லை। இந்த 5 லட்சம் மர குழந்தைங்களும் வச்சு ஆளாக்கி நான் பார்க்கும்போது அதை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை, இவ்வளவு பெரிய ஆனந்தம் வேற எதுவுமே இருக்காது। அவ்வளவுதான் வாழ்க்கை। அப்படி என்னை விட்டு போயிட்டேன்।
যত গাছই লাগান না কেন তাতে হয়তো ছেলেকে ফিরে পাবেন না মুনুস্বামী, কিন্তু এর মাধ্যমে জীবনের অর্থ নতুন করে খুঁজে পেয়েছেন তিনি। বিনিময়ে জন্মভূমিকে অসাধারণ উপহার দিয়ে চলেছেন মুনুস্বামী।